Hi, hello, this is TAPCA 360. நாம இன்னைக்கு ஜூலை 28 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான கோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் பவர் இஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். இது வந்து சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது. ஸோ ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. ஸோ அதனால வந்து நீங்க முயன்றால் எது வேணாலும் பண்ணலாம். ஸோ எதுவும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு நம்மளுடைய ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி முயற்சி பண்ணணும். ஓகே, ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அண்டர் தி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026, வாட் இஸ் த மேக்ஸிமம் ஃபைன் ஃபார் ஆர்கனைஸ்டு எக்ஸாமினேஷன் மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 10 crore. ஓகேவா, அதான் ரைட் ஆன்சர். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் தி அன்ஃபேர் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் 2024 கொண்டு வந்தாங்க. ஸோ மால் ப்ராக்டிசஸ் இன் தி எக்ஸாம்ஸ், அன்ஃபேர் எக்ஸாமினேஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தண்டனை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெனால்டி ப்ளஸ் இம்ப்ரிஷன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அது ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும். சரியா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து லோக்சபாவில் வந்து இது ரிலேட்டடாக வந்து ஜிதேந்திர சிங் வந்து மினிஸ்டர் ஆஃப் தி ஸ்டேட் இன் தி பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். ஓகேவா, ஸோ அவர் வந்து பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026. இதில் ப்ரிவென்ஷன் ஆஃப் தி அன்ஃபேர் மீன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனைலாம் இன்னும் கடுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பில்லாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபாஸ்ட் ட்ராக் ரோட்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் சீக்கிரமாக வந்து விசாரணை செய்யணும். விசாரணை செஞ்சுட்டு அந்த தக்க தண்டனையை சீக்கிரம் கொடுக்கணும். வித்தின் 3 months இது எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக விசாரணையெல்லாம் வந்து முடிக்கணும். இது எந்த விதமான கேசஸாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் கொஸ்டின் பேப்பர் லீக்ஸோ இல்லை எக்ஸாமினேஷனில் மால் ப்ராக்டிஸ்னா வந்து மினிமம் இம்ப்ரிஷன்மெண்ட் 5 years அண்ட் மேக்ஸிமம் இம்ப்ரிஷன்மெண்ட் 10 years, ஃபைன் அப் டு 50 lakhs. இது என்னத்துக்கு? கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜோ இல்லை எக்ஸாமினேஷன்ஸில் மால் ப்ராக்டிஸ்னா வந்துட்டு மினிமம் 5 years ஆர் மேக்ஸிமம் 10 years ஆஃப் இம்ப்ரிஷன்மெண்ட்டு ப்ளஸ் 50 lakhs வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பெனால்ட்டி அமௌண்ட் அவங்க கட்டணும். ஓகேவா, ஸோ ஃபைன். ஓகேவா, ஸோ இது இல்லாமல் ஃபார் ஆர்கனைஸ்டு எக்ஸாமினேஷன் மால் ப்ராக்டிஸ், திட்டமிட்டே ஒரு எக்ஸாமினேஷன் மால் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 years இம்ப்ரிஷன்மெண்ட் அண்ட் ஃபைன் அப் டு 10 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க, திட்டமிட்டு ஃபார் ஆர்கனைஸ்டு எக்ஸாமினேஷன் மால் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 years இம்ப்ரிஷன்மெண்ட் அண்ட் 10 crores வந்து ஃபைன். ஓகேவா, ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்கணும். ஓகே, ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் தி அன்ஃபேர் மீன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது மூலயமா இந்த மாதிரி தக்க கடுமையான தண்டனைகள்லாம் வந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி வந்து லீக்கேஜ் இஷ்யூவோ மால் ப்ராக்டிஸோ அது மூலியமா எக்ஸாம் பண்ணி இந்த குழந்தைங்களோட இதை வந்து பாதிக்கிற மாதிரி பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்ல எல்லாம் வந்து நடக்கும். பப்ளிக்னா நம்ம 10th 12th அப்படி நடக்கக்கூடாது. இந்த மாதிரி பொதுவாக நம்ம எழுதி எது ஃபேஸ் பண்ணி நம்ம ஒன்றுத்துக்குள்ள நுழையணும்னாலே அது அந்த கேட்டகரி தான். சரி, அந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் எதுலையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரக்கூடாதுங்கிறதுக்காக அது பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட். Who has been appointed as the chairman of the Tamil Nadu High Level Committee on Enhancing State Revenue? சரியா, ஸோ யார் சேர்பர்சனாக போட்டிருக்காங்கன்னா மான்டெக் சிங் அஹுலுவாலியா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் போட்டிருக்காங்க. சரியா, மான்டெக் சிங் அஹுலுவாலியா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா ஸ்டேட் ரெவன்யூ முன்னாலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. லோன் வந்துட்டு முன்னாலேருந்தே வந்து ப்ரீவியஸ் பார்ட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிறது அதிகமாக வந்து இருந்ததுனால இப்போ வந்து அவங்களால அந்த ரெவன்யூ வரதையும் அதை கையாளுறது அதெல்லாம் ரொம்ப வந்து சிரமமாக இருக்குது. ஸோ அவங்களே வந்து நிறைய அவங்களுடைய ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நாங்கள் நிறைய பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் தர மாதிரி இருக்குது. ஸோ சரியான வந்து அந்த ரெவன்யூ அப்படிங்கிறத மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஹை லெவல் கமிட்டி அமைச்சிருக்காங்க. அதுக்கு சேர்பர்சனாக தான் வந்துட்டு இந்த மான்டெக் சிங் அஹுலுவாலியாவை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, ஸோ இந்த ஒரு ஹை லெவல் கமிட்டியில் அடுத்த கட்டமாக அதில் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த எக்கனாமிக்ஸில் வந்து ரொம்பவும் வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ணி இந்த கமிட்டியோடைய ரிப்போர்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களால முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து வித்தின் 3 months வந்துட்டு தே ஷுட் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலயமா வந்து இந்த ஸ்டேட் ரெவன்யூஸோட மெயின்டெனன்ஸு எப்படி வந்து சீக்கிரமாக வந்து ரெவன்யூவை இன்க்ரீஸ்
பண்றது. ஸோ அது மூலியமா தான் அடுத்த கட்டமான திட்டங்கள் இதெல்லாம் வந்துட்டு கொண்டு வர முடியும்ல. ஸோ அதனால வந்துட்டு அது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமிட்டியோட சேர்பர்சன் தான் நம்ம பார்த்துட்டோம், மான்டெக் சிங். ப்ரொஃபசர் கேபி கிருஷ்ணன் சேர்பர்சன் ஃபார் நேஷனல் கவுன்சில் ஆஃப் தி அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச். ஸோ அவரும் ஒரு மெம்பர். ஸோ அரவிந்த் மோடி வந்து டாக்ஸேஷன் எக்ஸ்பர்ட், அவர் ஒரு மெம்பர். நஜீப் ஷா சேர்மன் ஆஃப் தி சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ், அவரும் ஒரு மெம்பர். சித்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஸ் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஸோ அவரும். நெக்ஸ்ட் வந்து சுரேஷ் பாபு டைரக்டர் சென்னை சென்டர் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஸ்டடிஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு மெம்பர் ஆஃப் திஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி. ஸோ ஃபார் தி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தி ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்காக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கமிட்டியை தே ஆர் கோயிங் டு செட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் who received the Lokmanya Tilak National Award 2026. ஸோ வந்து லோக்மானிய திலகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு தெரியும், அவர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லிஸ்ட்ல தான் அவர் இருப்பார். ஸோ லோக்மானியா திலக் அப்படின்னு சொல்ல பால கங்காதர திலக் அப்படிங்கிறது அவருடைய நேம், லோக்மானியா திலக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நேம்ல ஒரு அவார்டு வந்துட்டு கொடுக்குறாங்க மகாராஷ்டிரால. ஸோ அந்த அவார்டு இப்போ யாருக்கு போதா, இட்ஸ் அ நேஷனல் அவார்ட், நேஷனல் லெவல் அவார்ட் வந்துட்டு அஜித் தோவல் நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ லோக்மானியா திலக் நேஷனல் அவார்ட் 2026, நேஷனல் அவார்ட் 2026 has been conferred by the Tilak Samrak Mandir Trust Maharashtra. இவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் தோவல், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் தி இந்தியா. சரியா? ஸோ இவரோட அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் வந்துட்டு இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இவரோடது தான் மெயின். ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் நிறைய ஆப்ரேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, இந்தியா லெவலில் நிறைய ஆர்மி ஆப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அந்த செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான ஃபுல் அட்வைசர்னா பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ மெயின் ஒர்க்காக பண்ணுற இவருக்கு இந்த அவார்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், which village became தமிழ்நாடு's first climate resilient village அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிள்ளை கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய வில்லேஜ். ஓகேவா? ஸோ தமிழ்நாடுல கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல கிள்ளைங்கிற வில்லேஜ் தான் climate resilient village. அப்படின்னா கிளைமேட்ல என்ன விதமான மாற்றங்கள் வந்தாலும் அதை வந்து எதிர்த்து எப்படி வேணாலும் வந்தாலும் அதை எதிர்த்து செயல்படக்கூடிய வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜில் எல்லா செட்டப்ஸுமே இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 11 வில்லேஜஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வில்லேஜாக தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வந்து கிள்ளை வில்லேஜ் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து கிளைமேட் ரிசைலண்ட் வில்லேஜாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், ஸோ இவங்க கீழே தான் இது ஒர்க் நடந்துட்டு இருக்கு. 11 வில்லேஜஸ்க்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இந்த வில்லேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபார் தி கிளைமேட் ரிசைலண்ட். சப்போர்ட் வித் தி வேர்ல்டு பேங்கோட சப்போர்ட்ல தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்னா 230.15 lakh has been made for இந்த பக்கிங்கம் கால்வாய் சரி பண்றதுக்கு, அப்புறம் வந்து சோலார் பவர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு, வெட்லேண்ட் கன்சர்வேஷனுக்காக பண்றதுக்கு அண்ட் அதர் கிளைமேட் ரிசைலண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்றதுக்கும் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளைமேட் ரிசைலண்ட் வில்லேஜா இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், ராஜா முத்துப்பாண்டி won the gold medal in the which event at the காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜா முத்துப்பாண்டி அவர்கள் வந்து தூத்துக்குடி கோவில்பட்டியை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ இவர் காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் 2026 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 23rd எடிஷன். காமன்வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 56 நேஷன்ஸா சேர்ந்து அமைச்சர் தான் காமன்வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அதில் தான் வந்து இந்த கேம்ஸ் அந்த வந்து எவ்ரி இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து காமன்வெல்த் கேம்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு வருது. ஸோ 23rd எடிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்குது, கிளாஸ்கோ ஸ்காட்லாண்ட்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து மேஜரா ஒரு 74 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல வந்து அவங்க எவ்வளோ கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்காங்க, ஒன்லி 10 ஸ்போர்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. இப்போ இனிஷியல் லெவலில் யார் இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி அவர்கள் வந்து மென் 65 kg கேட்டகரியில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர் எவ்வளோ லிஃப்ட் பண்ணியிருக்காரு கேஜினா 286 kg லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் லிஃப்டிங்கில் வந்து ராஜா முத்துப்பாண்டி வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்காக அவருக்கு 30 lakhs வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரம் தமிழ்நாடு அவர் வந்து இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் அடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு ஓகே. நெக்ஸ்ட், ஞானேஸ்வரி யாதவ் உமன்ஸ் 53 kg கேட்டகரியில கோல்டு மெடல் வித் லிஃப்ட் ஆஃப் 199 kgல கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், பிந்தியா ராணி தேவி உமன்ஸ் 58 கேட்டகரியில பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்காங்க வித் லிஃப்ட் ஆஃப் 199 kg அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்,
who won the gold medal in the women's 25-meter pistol event at the ISSF World Cup Shooting Championship. So women இந்த 25 பிஸ்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ISF இது எங்க நடந்திருக்குன்னா சைனால நடந்திருக்கு. ஸோ சைனால யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஈசா சிங் வந்துட்டு கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ மனு பார்க்கர் வந்து பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஃப்ரம் இந்தியா சைனால பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. உமன்ஸ் 25-மீட்டர் பிஸ்டல்ல வந்து ஈசா சிங் கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. இதுல இந்தியா இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் வேர்ல்டு கப் ஷூட்டிங். ஓகேவா? ஸோ 2026. ஸோ அதுல வந்துட்டு ஈஷா சிங் ஃபர்ஸ்ட் பிளேஸ், மனு பார்க்கர் பிரான்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாமா? இம்பார்ட்டன்ட் டேஸ்ல வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டேட்? ஹெப்படைட்டிஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடியது 28th ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? தீம் வந்து ஹெப்படைட்டிஸ் லெட்ஸ் பிரேக் இட் டவுன். சரியா? கல்லீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிவர்ல வரக்கூடிய அந்த இஷ்யூஸ் தான் வந்து ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் ABCDE அப்படின்னு சொல்லிட்டு அதில் வெரைட்டிஸ் இருக்கு. சரியா? ஸோ அதில் அந்த ஏயும் ஈயும் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலா ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ ஃபுட்ஸ் ஆர் வாட்டர், ஒரு ஷார்ட் டேர்ம்ல இருக்கக்கூடியது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் அந்த ஹெப்படைட்டிஸ் BCD அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் த்ரூ பிளட் அண்ட் பிளட் பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரானிக்கா அண்ட் ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடியது இதுதான். ஸோ இது மூலியமா வந்துட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அப்படியே வந்து இப்போ சிம்டம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே கண்ணு மஞ்சள் ஆயிடும், பாடி ஃபுல்லா வந்து எல்லோயிஷ் ஆயிடும், அப்புறம் வந்து வாமிட்டிங் நாசியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடும். இந்த அளவுக்கு வந்து இஷ்யூ கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் கல்லீரல்ல வரக்கூடிய அந்த அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கான ஒரு அவேர்னஸ் டே தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் த தீம் ஆஃப் தி வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே 2026 அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லிவிங் சஸ்டைனபிலிட்டி இன் ஹார்மோனிங் வித் நேச்சர். ஜூலை 28 தான் வந்து இந்த டே. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சரை நம்மளுக்கு இயற்கையாக என்னெல்லாம் அமைஞ்சிருக்கோ அதை கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான டே. அதுக்கான ஒரு அவேர்னஸ் டேயாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.